வணக்கங்க. இந்த வார கடைசியில் பட்ஜெட் வருது. இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்கலான்னு நினச்சேன். 2 சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது நம்ம ஊரில். ஒன்று வந்து அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங், இன்னொன்று கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங். அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங்கிறது தான் டோட்டல் பிக்சரை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும், யார்கிட்டெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு வந்து இந்த அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங்கில் தான் வரும். கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு யார்கிட்டேருந்தும் பணம் வர வேண்டியதும் தேவையில்லை அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சர்க்கார் வந்து நம்மளதெல்லாம் அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங் கிடையாது, நம்மளது வந்து கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங். ஏன் இதை கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங்காக வச்சுருக்கான்னா, கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருவாய் ரொம்ப கம்மி, கொடுக்க வேண்டிய காசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு ஒரு ஃபிகர் சொல்லுவாங்க. அம்மையார் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை ஆக்சுவலாக எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். கவர்மெண்ட்டோட முக்கால்வாசி வரவு வந்து ஃபிக்ஸட்லேயே செலவாயிடும். பென்ஷன், சம்பளம், வட்டி, டிஃபென்ஸ், இதுலேயே 95-96% பணம் போயிடும். மீதி 4-5% தான் கையில் இருக்கும், ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. அதனால் இதை மேனிப்புலேட் பண்ணி இது ஏதாவது நல்திட்டங்களை கொடுத்தா தான் மக்களுக்கு வேலை செய்ய முடியும். இப்போ இந்த அரசாங்கம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் ஈதர் பணக்காரங்கள்த வச்சு மேனேஜ் பண்ணலாம், இல்லைங்க மிடில் கிளாஸ் ஏழைங்கள்த வச்சு மேனேஜ் பண்ணலாம். இந்த 2009-10 அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலேருந்து மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு ஐடியா வழிகாட்டுதல், சோனியா காந்தி வழிகாட்டுதல், என்ஏசி வழிகாட்டுதல், ஒரு ஃப்ளோர் மினிமம் இவ்வளோ வந்து வேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராமப்புறத்தில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதை மன்ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன்ரேகாவை வந்து பல வலதுசாரிகள் அப்போஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பிரதமர் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னார்னா, இதை குழி தோண்டி புதைச்சிடுவேன்னார். ஆனால் அவரால் இது மாதிரி நல்ல திட்டங்களை குழி தோண்டி புதைக்க முடியல. கோவிடும்போது இதுதான் வந்து மக்களை காப்பாற்றிச்சு. எப்போதும் என்ன பண்ணுவாங்க இந்த அரசாங்கம், அம்மையார் கம்மியாக பட்ஜெட் போட்டு செலவை ஜாஸ்தியாக பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 86,000 கோடி தான் அலோகேட் பண்ணாங்க இந்த வருஷம். ஆனால் போன வருஷமே ஆக்சுவலாக வந்து 1,11,500 கோடி ரூபா செலவாச்சு. ஆனால் அலோகேட் பண்ணது 61,500 கோடி, செலவானது 1,11,500 கோடி. அதாவது அவங்க பட்ஜெட் போட்டதுலேருந்து 48,000 கோடி எக்ஸ்ட்ரா செலவாச்சு. இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து பிப்ரவரி மாதத்துக்கு கூட இல்லை, ஜனவரி மாதம் வரைக்கும் கூட இல்லை, நம்மகிட்ட டிசம்பர் மாதம் டேட்டா தான் இருக்குது. இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் டேட்டா வரணும். இப்போ நான் சொல்ல போகிற டேட்டா 9 மாத டேட்டா. இது ஹிந்து நாளிதழில் வந்திருக்கு. இது வரைக்கும் ஆல்ரெடி 4,315 கோடி ரூபா மக்கள் வேலை செஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காசு கொடுக்கல. இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேன்னு வாங்கிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணம் 4,315 கோடி ரூபா. இது இங்கே டிசம்பர் மாதம் 9 மாதத்துலேயே. அப்போனா இந்த 2 மாதத்துக்கு முடியறதுக்குள்ளே இதே ஒரு 12-13 கோடிக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, இது மட்டும் பாக்கி இல்லை, இதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். ஏன்னா இது கட்டுமானம் வேலை செய்கிறது. அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமத்தில் பில்டிங் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ரோடு போடுறது, தூர் வாடுறது, இது மாதிரி வேலையெல்லாம் இதில் செய்வாங்க. இதில் என்னென்னா, நார்மலாக வந்து இதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேறு உண்டு. அப்படின்னா அதுக்கு கல், மண், ஜல்லி ஏதாவது வாங்கி போடணுன்னா இதுக்கு கவர்மெண்ட் தான் வாங்கி கொடுக்கும். இது மட்டும் என்ன பேச்சுவார்த்தைனா, டோட்டலாக வந்து 60% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 40% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். இப்போ 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா 60% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், 40 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த 60-40ல் பாக்கி வச்சிருக்கிறது மட்டுமே, இதுவும் டிசம்பர் வரைக்கும் வந்த ஃபிகர் தான், சுமார் 5,715 ப்ளஸ் 4,315 சேர்த்திங்கன்னா 11,000 கோடி டிசம்பர் வரைக்குமே பாக்கி. இது திரும்பி மார்ச் முடியறதுக்குள்ளே போன வருஷம் அதே 30,000 கோடிக்கு போயிடும்.
ஸ்டேட் கவர்மெண்ட்டெல்லாம் வந்து இதை பதில் பேசி இதை வந்து ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு அடியில் வருது. இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிகிட்ட போட்டு, சார் இந்த பணம் எங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்க, எங்களுக்கு பணம் செலவாகுதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் பதில் ஒன்றும் போடாமல் இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த வருஷம் பணம் கொடுக்கறதா இல்லை அவங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டு ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறேங்கிற பேரில் இது மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு வந்தவங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கறதில்ல. அப்போ இது வந்து நம்ம ஊர்லேயும் சரி, தமிழ்நாடு எல்லா ஊர்லேயுமே இது யார் போய் வெயிலில் கடப்பாறையை பிடிச்சின்னு உட்கார போகிறாங்க? எவனுக்கு பணம் வேணுமோ அவன் தான் 150 ரூபா 200 ரூபாய்க்கு போய் கடப்பாறையை பிடிச்சி வெயிலில் நிற்க போகிறான். இல்லை 400 ரூபானே வச்சுக்கிறாங்க. யார் போய் கடப்பாறை வச்சு நிற்க போகிறான்? எவனுக்கு இந்த பணம் தேவையோ அவன் தான் நிற்க போகிறான். அவனுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்காம இருந்தீங்கன்னா அவன் எங்கேருந்து போய் செலவு பண்ணுவான்? பணக்காரன் என்ன மாதிரி ஆளுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பணம் பேங்க்கில் போய் பத்திரமா வச்சுருப்பேன், நான் அந்த செலவை பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏழைங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கே அந்த மன்ரேகா சைட்டில் அவன் டீ காப்பி வாங்குவான். இல்லை விழுப்புரத்தில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, அதில் வந்து இந்த மண்ணை தூக்கி போடுறதுக்கு ஒரு இது வாங்குவான், கூட வாங்குவான், ஏதாவது நடக்கும், பிஸ்னஸ் ஓடும். வேர்ல்டு பேங்க் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்டடியில் மன்ரேகா வேலை நடக்கிற இடத்துலையே ஒரு சின்ன டீ கடை, டிஃபன் கடை, கூடக்கடை, இது மாதிரி பல கடைகள் திறந்து வியாபாரம் நடக்கிறத சொல்லி காமிச்சாங்க. இதை தான் லாட்கின்ஸ் சொன்னார். குழியை தோன்றதுக்கு 10 பேருக்கு காசு, குழியை மூடுறதுக்கு 10 பேருக்கு காசு கொடுத்தீங்கன்னா அந்த எக்கானமி திரும்பி பிராபலத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூர்வாடுறதுக்காக தண்ணிக்கு குழி தோன்றோமே தவிர அந்த குழி யாரும் மூடலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணுறோம். அது அந்த கிராமத்துக்கே யூஸ் ஆகும். இதனால் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும், மக்களோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஜிஎஸ்டி க்ரோ ஆகும், ஓவராலாக எக்கானமி நல்லா வரும். நீங்கள் இந்த பணத்தை அமுக்கி வச்சுட்டு பணக்காரனுக்கு நீங்கள் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தீங்கன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் தான் ஆகும். அதனால தான் அர்பன் ஏரியாலையும் சரி, ரூரல் ஏரியாலையும் சரி இத்தனை நாளாக ஸ்லோ டவுன் இன்னும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் பணத்தை அமுக்கி வச்சிங்கன்னா இன்னும் ஸ்லோ டவுன் ஆகும். இந்த கேஷ் பேஸ் சிஸ்டமில் இந்த 30,000 கோடி நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு கணக்கு காமிச்சு ஃபிஸ்கல் டெபிசிட்டை கணக்கு காமிச்சிடுவீங்க. அடுத்த வருஷம் 1,00,000 கோடி நீங்கள் பட்ஜெட் போட்டாலும் முதல் நாளே 30,000 கோடி கொடுத்து அடுத்த வருஷம் வர 1,00,000 கோடிக்கு திரும்பி இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி ஹரியானாவில் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் டாக்டர்னாலே ஒரு தீர்மானம் போட்டாங்க அசோசியேஷனில். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுங்கிறது பேர் வேணால் வேறு இருக்கலாம், கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீம். வருஷ எண்டில் ப்ரீமியம் ஒழுங்காக கட்டாமல் இருக்கிறதுனால அதில் கிளைம் ஒழுங்காக பணம் வரல அப்படின்னு அந்த ஹரியானாவில் சொல்கிறாங்க. அதனால் ஆயுஷ்மான் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. யார் போய் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் படுப்பாங்க? லோவர் மிடில் கிளாஸும் ஏழையும் தான் போய் படுப்பானே தவிர பணக்காரன் போய் படுக்க போகிறதில்ல. அதனால் இந்த 2 ஸ்கீமுமே என்ன எக்ஸாம்பிள்னா பெனி வைஸ் பவுண்ட் ஃபுலிஷ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது சில்லறைகளை மிச்சப்படுத்துறதுக்காக ரூபாய்களை கோல் விடுறது, அதுதான் இதை பண்ணுறாங்க. ஒரு 1,00,000 கோடி வந்து நீங்கள் வந்து கம்மியாக செலவு பண்ணீங்கன்னு வெளியூர் மார்க்கெட்டுக்கு காட்டுறதுக்காக இது மாதிரி மக்களோட வயிற்றில் அடிக்கிறது, மெடிக்கல் பில் கிளியர் பண்ணாமல் இருக்கிறது மக்களுக்கு தான் ப்ராப்ளம். சில பேர் உயிரே போனாலும் போயிடும். இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக பட்ஜெட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.
உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.